உட்கார்ந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க ஸ்டாக்கே பாத்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் சோஃபா சூப்பரா இருக்கும். வணக்கம் மக்களே. Hello guys, this is Divya Bharati and welcome back to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல I wanted to talk about how to shoot your first video on YouTube. ஸோ நீங்களும் என்ன மாதிரி கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க அண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, எப்படி வீடியோ ஷூட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிகினர் தான். எனக்கும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மாதம் 2 மாதம் யோசிச்சு கடைசியாக ஒரு 2-3 வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். பட் அதை ஷூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ எடிட் பண்ணுறதும், அதை வந்து கட் பண்ணி அதுக்கு ஆடியோ ஆட் பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயம். ஸோ இட் வாஸ் அன் எக்ஸாஸ்டிங் ப்ராசஸ், பட் டோன்ட் வரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் I'm just going to give you 4 tips on how to get started on your first video on YouTube. So the first tip is to get started. நான் குண்டாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் வெள்ளையாக இருக்கேன், இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம பெட்டர் ஆனதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ ஆரம்பிக்கலாம்னு நினச்சா தட் இஸ் நெவர் கோயிங் டு ஒர்க். ஸோ இன்றைக்கி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க வீடியோ ஒன்று ஷூட் பண்ணணும்னா அது இன்றைக்கே ஷூட் பண்ணிடுங்க, இல்லை குறைஞ்சபட்சம் நாளைக்கு ஷூட் பண்ணுங்கள். அது ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. பிகாஸ் தட் இஸ் நெவர் கோயிங் டு ஒர்க். I know how lazy you are, okay? That is not going to work. So don't do that. So pick up your camera and shoot that video right now, okay? Do not think about your insecurities. அவன் என்ன சொல்வான், இவன் என்ன சொல்வான், நம்ம எப்படி இருக்கோமே, அவங்க எதனா கமெண்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் எதனா ஒரு ஹேட் கமெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்லை நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக எவனோ இல்லை எவ்வளோ கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட், டூ யுவர் திங், ஓகே? ஸோ த செகண்ட் டிப் இஸ் டு நாட் பாதர் அபவுட் த ஃபேன்சி டூல்ஸ், ஓகே? உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அண்ட் உங்ககிட்ட ஒரு மொபைல் ஸ்டாண்ட் இருக்குன்னா அதுவே போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் நேச்சுரல் சன்லைட், அது இருந்தால் அதுவே போதும். நீங்கள் பெருசாக ரிங் லைட் வாங்கி தான் வந்து மொபைல் ஷூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ நான் நேச்சுரல் சன்லைட்லேருந்து தான் எடுக்கிறேன். என்னோட விண்டோக்கு பின்னாடி என்னோடய மொபைல் ஸ்டாண்டை வச்சுட்டு அதுலேருந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் இஸ் ஆல் யூ நீட். இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் எவ்ரிவேர், ஓகே? ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. அண்ட் உங்களோட வீட்டோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, வீட்டோட பேக்ரவுண்ட் நல்லா இல்லை, அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ் அவைலபிள் ஆன் இன்டர்நெட், ஓகே, to change your background. The third tip is to write down your notes. So you know what you're going to speak about. உங்ககிட்ட கான்டென்ட் இருக்குது, ஐடியா இருக்குது, என்ன பேச போகிறீங்கன்றது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா கேமரா முன்னாடி நின்று போய் உளறி கொட்டாதீங்க. உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம், நான் வாங்கி தந்துடுவேன். பிக் a note and write down your points. ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸில் ஒரு டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் மாதிரி ஒரு ஹிண்ட்டில் எழுதி வைங்க. ஸோ நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்களோ பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த ஹிண்ட்ஸை பாருங்கள். நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அது 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் யூ ஷூட் யோர் வீடியோ. பிகாஸ் யூ ஆர் நாட் மதன் கௌரி, ஐ நியூ இட் அண்ட் யூ நோ இட், ஓகே? உங்களோட ஐடியாஸை ஆர்கனைஸ் பண்ணி நோட்டில் எழுதிட்டு அதை கொஞ்சம் ஒரு 2-3 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட வீடியோ ஷூட் பண்ணுங்கள். திஸ் வில் மேக் யுவர் வீடியோ லுக் மோர் ப்ரொஃபஷ்னல் அண்ட் உங்களோட ஐடியாஸும் ரொம்ப கிளியராகவும் இருக்கும், கிளாரிட்டியாகவும் இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு கோ த்ரூ மோர் ரீடேக்ஸ் ஆஃப் தட் வீடியோ. Fourth tip is to be consistent on YouTube. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணிட்டீங்க அண்ட் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஒரு 10 வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த 10 வீடியோஸ் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் நீஷ்க்கோ இல்லை டார்கெட் ஆடியன்ஸ்க்கோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 10 வீடியோஸ் வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்க அந்த நடுவில் இருக்க அந்த ப்ராசஸை கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், கேமரா செட்டிங்ஸ் நம்ம எப்படி வைக்கணும், என்ன மாதிரி வந்து லைட் எப்படி செட் பண்ணுறது, கேமரா லைட்டிங் எப்படி செட் பண்ணுறது, மொபைல் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஆங்கிள்ஸில் வச்சா வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 10 வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 வீடியோஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸாஸ்டிவ். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 10 வீடியோஸ் ஷூட் பண்ணுறதுக்கு தயங்காமல் ஷூட் பண்ணுங்கள். அந்த 10 வீடியோஸும் எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறமா narrow down your videos to the target audience. ஸோ இந்த பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு தான் நீங்களோட வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கான்டென்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேக்ஸை போடுங்க.
make sure your content is very aligned with the target audience. These are the 4 tips that I wanted to share with you today. And in the video உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதுல இருந்து நீங்க எதனா ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா please do hit the subscribe button, and that means a lot to me. And comment box lo please do leave your feedback and comments that you may have. And so yeah, thanks for watching this video.